இதே சிலையில ஒரு பழைய முனீஸ்வரர் சிலையை எடுத்து அதுல இருந்து மீசை எடுத்து கட் பண்ணி இதில் வச்சு பார்த்தாங்க. அப்படியே முனீஸ்வரன் சேலம் மாவட்டம் அணைமேடு ராஜமுருகன் கோவில் வாசல்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு முருகன் சிலை செய்யணும்னு முடிவு பண்ணி சித்தையன் அப்படின்றவர்கிட்ட வந்து அந்த சிலையை செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு 40 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல வந்து சிலை செய்யறாங்க. சிலையை திறந்ததுல இருந்து ஒரே வைரலா தாங்க போயிட்டு இருக்கு. பிரச்சனை மேல பிரச்சனை. சிலை வந்து முருகன் மாதிரி இல்ல, முனீஸ்வரர் மாதிரி இருக்காரு, சிலை அழகா இல்ல, அசிங்கமா இருக்கு, அவ்வளவு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. முருகன்னாலே பலவிதமான சர்ச்சைகள் உள்ள ஒரு கடவுள் தாங்க. மலேசியா முருகன் கோவில் சிலையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அவர் வந்து தந்தை வழியில பிறந்தவர், முருகன் வந்து நெற்றிக்கல்ல பிறந்தவர், தாய் வழியா பிறக்கல, அதனால அவருக்கு வந்து தொப்புள் இருக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கர சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து அவர் வந்து பெருமாள் கிடையாது முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. சிவனுக்கு வந்து உருவம் கிடையாது, லிங்க வழிபாடு மட்டும்தான். சிவன் வந்து குரு தட்சிணாமூர்த்தியா வந்து காட்சி கொடுத்திருக்காரு. சபரிமலையில வந்து ஐயப்பன் வந்து ஸ்ரீராமரா வந்து சபரி அம்மாக்கு காட்சி கொடுத்திருக்காரு. திருக்கல்யாணத்துல வந்து பெருமாள் வந்து சிவனாவே காட்சி கொடுத்திருப்பாரு. இது மாதிரி வந்து ஒரு தெய்வமும் மாத்தி மாத்தி காட்சி கொடுக்கும் போது ஏன் முனீஸ்வரன் முருகன் மாதிரி காட்சி கொடுக்க கூடாது? கூகுள்ல போய் காடு முருகன் சர்ச் பண்ணோம்னா அந்த வெள்ளக்கார குழந்தையோட போட்டோ தான் அதிகமா வருது. ஏன் தமிழ் குழந்தையெல்லாம் ஒரே மாதிரி யாருமே இல்லையா? இவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளையா இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொழுன்னு இருக்கணும். கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்தையும் இவங்களோட கற்பனைப்படி வந்து வெள்ளையாவும் கொழுன்னு, கருவறைக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லா தெய்வமும் கருப்பாவும் இவங்க சொல்ற மாதிரி அசிங்கமாவும் வச்சிருக்காங்க. தீமான் வேற ஏற்கனவே முருகனை வச்சு பல பிரச்சனைகளை வந்து கிளப்பி விட்டாருங்க. மீசை எடுத்துட்டு கொலக்கட்டை பிடிச்சு வச்ச மாதிரி ஒரு இதை வச்சு வேலை இப்படி சாத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு உருவத்தையே முதல்ல நிராகரிச்சிருக்கா தமிழன். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கடவுளுக்கு வந்து உருவமே இல்லைங்க, அதான் உண்மை. நம்ம அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா அந்த சிலை அழகா தான் இருந்திருக்கும். சிலை செஞ்சவர் வந்து முனீஸ்வரனை மனசுல வச்சுட்டு நான் அந்த சிலையை செஞ்சேன், அதனால முனீஸ்வரன் மாதிரி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல உள்ள பழமையான முருகன் சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இவங்க சொல்ற மாதிரி அழகா இல்ல. எனக்கு என்னமோ அந்த சிலை அழகா தாங்க தெரியுது. குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலைகளே கிடையாது, பலி பீடமோ வெறும் சின்ன சின்ன கல்கள்னு தான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி கும்பிடும் போது அந்த தெய்வம் ஒருத்தவனுக்கும் ஒரு கற்பனையான ஒரு உருவத்துல இருக்கும், எல்லாருக்கும் ஒரே உருவமாவா இருக்க போகுது. இதே சிலை வந்து ரொம்ப இவங்க சொல்ற மாதிரி அழகா முழுன்னு படைச்சிருந்தா கூட இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காதுங்க. கோவில் நிர்வாகம் இதை மறுசீரமைப்பு பண்ண போறோம், நாங்க மாத்தி அமைக்க போறோம்னு சொல்லி எடுத்த முடிவு தப்பு. பிள்ளையார சாணியை வச்சு பிடிச்சி சாமி கும்பிடுறோம், மண்ணை வச்சு பிடிச்சி சாமி கும்பிடுறோம், சந்தனத்தை வச்சு பிடிச்சி சாமி கும்பிடுறோம். அது பிள்ளையாரா வர்றது இல்லையா? வர்றதுதான் உருவம். கும்பிட்டா கும்பிடாட்டி போ, இதுதான் முருகன். இந்த முடிவை வந்து கோவில் நிர்வாகம் சொல்லி இருக்கணும். எது எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. இதே சிலையில ஒரு பழைய முனீஸ்வரர் சிலையை எடுத்து அதுல இருந்து மீசை எடுத்து கட் பண்ணி இதுல வச்சு பார்த்தாங்க. அப்படியே முனீஸ்வரன் அழகுனால அழகு, அவ்வளவு அழகு. இவங்க அழகா இல்லைன்னு சொன்ன அதே சிலை தான் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த சிலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க.